எல்லாருக்கும் ஹாய்ங்க. ராகி சேமியா தான் செஞ்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ராகி சேமியாவை எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, உப்பு கரைஞ்சதும் இந்த ராகியை வந்து அதில் போட்டு நனைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நல்லா அந்த மடமடப்பு தன்மை போயிடணும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் விரித்து வச்சுட்டு, நம்ம இந்த இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் இட்லி நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த ராகியெல்லாம் எடுத்து அதில் நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான். அதை எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் நல்லா பரப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக போடுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளித்ததுக்கப்புறமா அந்த ராகி எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ராகி சேமியாவில். அவ்வளோதான். உப்பு சரி பார்த்துட்டு, உப்பு பத்தலை அப்படின்னா அந்த சூட்லேயே லைட்டாக போட்டு கிளறிட்டே இருங்க. அப்புறம் நல்லா உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணால் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடிங்க. இதே மாதிரி கம்பு சேமியா செய்யலாம். சேம் மெத்தடு தான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தாளிச்சல்னா ரெடி.